ஹாய் காய்ஸ், வந்து நம்ம யம்மி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சு கர்ட் ரைஸ் சாப்பிட போகிறோம். கர்டு போட்டு சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்படி தான் கட் பண்ணணும், அப்படி தான் கட் பண்ணணும் அப்படின்னு நான் கட் பண்ணலை. அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு தூக்கமே வரலன்னு புலம்புனனால என் ஃப்ரெண்டு சத்யா இருக்கால, கண்டிப்பாக எல்லாரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவன் வந்துட்டு விகாஸ் நீ வந்து நல்ல உருளைக்கிழங்கு செஞ்சு தயிர் சாப்பாடு சாப்பிடு, சூப்பராக தூக்கம் வரும் அப்படின்னா அதுதான் ட்ரை பண்ண போகிறேன். பார்க்கலாமா? ஒரு 2 காய் எடுக்கிறோன்னா இன்னொரு காய் எக்ஸ்ட்ரா தான் எடுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக நமக்கு பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும், பசிக்கும். ஸோ கேஸ்னா பயம். குக்கிங் ஆஃப்டர் இயர்ஸ். இந்த மீன் டைமில் நல்லா நம்ம தயிர் போட்டு பணிஞ்சு வச்சிடலாம் சாப்பாடை. இப்படி இருந்த தயிர் சாப்பாடை, லைக் பிணையாமல் இருந்த தயிர் சாப்பாடை நல்ல தயிர் சாப்பாடை கொலன்னு பனைஞ்சு மாதிரி பீஸாக இருக்குது இறங்கும்போது. சட்டி, ஐ தேங்க் யூ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். நீ சொல்லி தான் நான் இதை செஞ்சேன். சூப்பராக இருக்கு. கர்ட் ரைஸ் செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. அப்படியே இறங்கிட்டே இருக்குது. நான் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இதை ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறேன். குழந்தை பருவத்துக்கே போன மாதிரி இருக்குது. சின்ன வயசில் தான் எப்போவுமே தயிர் சாப்பாடு சாப்பிடுவோம். இப்போ வந்து இப்பயும் சாப்பிடுவோம், ஆனால் அது மாதிரி பழைய ஞாபகம் வருது. யம்மி. எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சரக்கு குடிக்கிறீங்க. இது என்ன சரக்குன்னு எனக்கு அப்படிங்க தெரியும். புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் எந்த பண்ணாலும் தெரிஞ்சுக்கணும். அவதான் பொண்டாட்டி. உயிர் இருக்கு. ஆனா என் வீட்டுக்காரர் பொட்டலுவ மாதிரியே அடிக்கிறான், குத்துறான். ஏதோ 3 வேலை போஸ்ட் எதிர்காலத்துல என்ன மாமி இப்பவே கஷ்டப்பட்டு தான் இருக்கும். என்னடா நேற்று வந்த மாமி இப்படி அப்டேட் பண்ணாலே நினைக்காதீங்க. நான் வேலைக்கு போறது முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? வெரி குட்.